நம்முடைய இந்த வீடியோ பெங்களாதேஷ்ல போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்முடைய ஒரு டெடிகேஷன் சமர்ப்பணம். பெங்களாதேஷ்ல என்ன நடக்குது? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொடிய கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, சர்வாதிகாரம் நடக்குது, மாணவர்களுக்கு எதிராக மாபெரும் அடக்குமுறை நடக்குது. வெளியே தெரியக்கூடாதுன்னு இன்டர்நெட்டையும் டெலிகாமையும் முடக்கி விட்டு வரலாற்றின் மிக கொடூரமான கலவரம் நடக்குது. சரி, இந்த கலவரம் போராட்டம் இவ்வளவு ரத்த கிளறிக்கு காரணம் இடஒதுக்கீடா? இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்த பசங்க போராடுறாங்க? உண்மை அது இல்லைங்க. இது அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய நரேட்டிவ். இதோடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். பெங்களாதேஷ், வங்கதேசம் இந்தியாவோடு தன்னுடைய லேண்ட் சைடை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்த இந்த பெங்களாதேஷ, ஈஸ்ட் பாகிஸ்தான் அழைக்கப்பட்ட இந்த பெங்களாதேஷ ஒரு சுதந்திர நாடாக உருவாவதற்கு இந்தியாவும் இந்திரா காந்தியும் ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த பீரியட்ல பெங்களாதேஷ்ல பல மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அவங்க தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுங்க. சுதந்திரம் வந்த பிறகு 1971 இப்படிப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராக போராடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் தர விதமா அரசாங்க வேலைகளில் 1/3 கிட்டத்தட்ட 30% இடஒதுக்கீடு என்பதை அனௌன்ஸ் பண்ணாங்க. நாளாக இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக மட்டும் மாணவர்கள் போராடல, ஒரு சோசியல் இன்இக்வாலிட்டி, இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராகவும் போராடினாங்க. அது என்னப்பா அது அப்படின்னா, கடந்த 15 ஆண்டுகளாக ஷேக் ஹசீனாவுடைய ஒரே ஆட்சி நடக்குதுங்க. எந்த அளவுக்கு இது ரொம்ப நேர்மையான ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 எலெக்ஷனா அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தேர்தலே பங்கெடுக்கல. வேண்டாப்பா, அந்த அம்மா தலைமையில் ஒரு தேர்தல் இந்த உலகத்தில் நியாயமாக நடக்காதுன்னு தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுட்டாங்க. நியூட்ரலாக ஒரு ஃபேர் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பியூன் எவ்வளோ சம்பாதிப்பார்னு நினைக்கிறீங்க? பியூன் என்பவர் ஏபிசின்னு பிரிச்சிங்கன்னா கேட்டகரி சியில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர். அவர் ஒரு இன்கம் டேக்ஸ் சம்பாதிக்கிற அளவு கூட சம்பாதிக்க மாட்டார், இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவு கூட சம்பாதிக்க மாட்டார். பெங்களாதேஷில் ஒரு பியூன் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி சொத்து சேகரிப்புன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன பயங்கரமாக சேர்த்து ஒரு 5 லட்சம் சேர்த்துருப்பாரா? அவர் இந்திய மதிப்பில் 280 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கிறார் ஒரு பியூன். பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்க? நான் அந்த பியூனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நடவடிக்கை எடுத்துட்டேன். இன்னொரு பியூன் சாதாரண ஒரு தூரம் போகிறதுக்கு சாப்பர் ஃப்ளைட்டில் தான் போவார், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன். காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் தண்டிக்கணும் இல்லையா? அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பல 100 கோடி ரூபாய் சொத்து குவிச்சிருக்கார், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன். கடந்த 15 ஆண்டுகளாக நேர்மையான எலெக்ஷன் நடக்கல, கொடிய பஞ்சம், வறுமை, இன்னொரு பக்கம் பட்டதாரிகளுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு நடுவில் இந்த 30% இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அதையுமே டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு தராம ஆளுங்கட்சிக்கு, அதிகாரிகளுக்கு இணக்கமாக ஒத்துவதக்கூடிய ஜால்ரா போடக்கூடிய லேயர்ஸ் மட்டும் இந்த இடஒதுக்கீடை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டில் வேலையை தந்துக்கிட்டே இருக்காங்க. கைமாத்தா இவங்களுக்கு லஞ்சம் கோடி கணக்கில் பணம் வந்துக்கிட்டே இருக்கு. அழகான ஊருங்க பெங்களாதேஷ். உலகத்திலேயே அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கூடா இருக்கும், பல 100 ரிவர்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக பல நதிகள் இருக்கக்கூடிய ஊர். பெங்கால் டைகர் அதோடைய தேசிய விலங்கு. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய கீதம் எழுதின மாதிரி அவர் தான் வங்கத்து தேசிய கீதமும், அவருடைய பாடல் தான் வங்கத்து தேசிய கீதமாகவும் இருக்குது. ஏன் சத்யஜித் ரே ஆஸ்காரை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்த இந்திய சினிமாவினுடைய ஆதர்ச நாயகன், அவர் இன்னைக்கு இருக்கிற வங்கதேசத்தில் பிறந்தவர் தான். அப்படி இந்தியாவோடு 2.5 கலந்து இந்தியாவோடு ஒரு நல்ல நண்பனாக ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வங்கதேசத்தில் ரெடிமேட் ஆயத்த ஆடைகள் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம போடக்கூடிய இந்த ரெடிமேட் டிஷர்ட்ஸு, ரெடிமேட் ட்ராக்ஸ், ரெடிமேட் ஆடைகள், இதில் மட்டும் 40 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது. அதில் பெரும்பாலும் பெண்கள், எல்லாமே குடிசை தொழிலுங்க. நாம போட்டுக்கிட்டு இருக்க பெரிய பெரிய பிராண்ட், யூஎஸ் பிராண்டுப்பா, யூகே பிராண்டுப்பா, இது ரொம்ப மாடர்ன், இது ஃபேஷன் நினைக்கிறோமே, அது எல்லாமே பெங்களாதேஷில் ஒரு குடிசைக்குள்ளார ஒரு மூலையில் ஒரு தெருவில் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து ஃபாரினுக்கு பேக் பண்ணி டியூட்டி கட்டி இம்போர்ட் செய்து இங்கு டாக்ஸ் கட்டி மறுபடியும் நம்ம வாங்கி அணிகிறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு ரெடிமேட் ஆயத்த வேலைகள் மட்டுமே தான் இருக்குது. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க?
மேம்பாலம் போடுறீங்க, ரோடு போடுறீங்க. அந்த மேம்பால கான்ட்ராக்ட் கூட ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான பிஸ்னஸ்க்கு மட்டும்தானே கிடைக்குது. இந்த பட்டதாரிகள் என்ன செய்யறது? இந்த 15 ஆண்டுகால கோபம் 2009 இருந்து தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாணவர்களினுடைய போராட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடந்த சில தினங்களில் மட்டும் அன்அஃபிஷியலா கிட்டத்தட்ட 165 பேர் கொண்டுட்டாங்க. எல்லாரும் பசங்க. ரோட்டில் இறங்கி போராடுற மாணவர்கள் மீது வண்டியை விட்டு அப்படியே வண்டியில் ஏற்றுறாங்க. இது ஏதோ ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டின்னு நினச்சி மயந்துடாதீங்க. ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்க, ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர், அது மொட்டை மாடியில் இறங்கி கன் எடுத்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஹாலிவுட் படம் மாதிரி. அந்த மொட்டை மாடி ஒரு காலேஜ் ஹாஸ்டலுடைய மொட்டை மாடி. கன் எடுத்துகிட்டு ஓடுறாங்க இல்லையா, ஹாஸ்டலுக்குள்ளே பசங்களை சுடுறதுக்கு ஓடுறாங்க. 6700 மாணவர்கள் அங்கிருந்து உலகத்தினுடைய மூலை முடுக்கலாம் அப்படியே தவறி ஒரு மைக்ரண்ட்டாக, ஒரு கல்வி அகதியாக மாறி இந்த மாணவர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி மட்டும், ஒரு சாரார் மட்டும் அதீத வளர்ச்சி, இன்னொரு பக்கம் எதிர்கட்சியோ எதிர்த்து பேசினாலோ கடந்த ஆண்டுகளில் ஒரு 10 ஆண்டுகளை பார்த்தா 80 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையில் இப்படி தான் வெள்ளவன் ஸ்டோரிஸ்னு இருந்தது, ஒயிட் பேன் ஸ்டோரிஸ். யாராவது அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணால் அப்படி ராஜபக்சே முடியறதுக்குள்ளே வீட்டுக்கு ஒரு வெள்ளவன் வந்து தான் தெரியும், ஆள் காணாமல் போயிருப்பார், வேற புட்ஸ் தெரியாது. அதே மாதிரி காணாமலாக்கப்படுறாங்க. எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் கேட்குறாங்க, தர மறுக்குது. படித்த பட்டதாரிகளுக்கு அங்கே வேலை இல்லை, சரியான வேலை இல்லை. திரும்ப ரெடிமேடை மட்டுமே நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கிளைமேட் சேஞ்சால இயற்கை சீற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. சரியான நிவாரணம், மிக சரியான நிர்வாகம் அது இல்லைந்தாங்க இன்றைக்கி பெங்களாதேஷில் மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இது மாணவ போராட்டம் என்ற நிலையில் இருந்து மாறி மக்கள் போராட்டம் என்ற ஒரு நிலைக்கு மாறிடுச்சு. நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து எப்படியாவது படித்து ஏதாவது படித்து மேலே வரும்னு அங்கே போன பிள்ளைங்கள்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இன்னும் சிலர் அங்கே மாட்டியிருக்கிறாங்க. உலகத்தில் எங்கே, எந்த நாட்டில், எந்த மூலையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் களத்தில் இறங்கி போராடக்கூடியது 2 கம்யூனிட்டி தான். ஒன்று மாணவர்கள், இன்னொன்று மீனவர்கள். இறங்கி போராடுவாங்க. இன்றைக்கி வங்கதேசத்தினுடைய மாணவர்களும் இறங்கி போராடுறாங்க, மீனவர்களும் இறங்கி போடுறாங்க. இதுதான் இன்றைய கள நிலவரம். உலக நாடுகள் என்ன பண்ணுது? அவங்க அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதி யாருன்னு டாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு எதை குறித்து நாம் டீப் டைவ் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக பேசலாம். அந்த டாபிக்ஸையும் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நன்றி, வணக்கம்.